அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் ஆல்பம் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 36 இன்ச்சும் 12 இன்ச்சும் வச்சுங்க. ஸோ இந்த சைஸில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெக்டாங்கிள் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ சுற்றி வந்து மார்ஜின் கொடுக்கணும். ஆல்ட்டு வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நியூ கைட் லேஅவுட் இருக்குன்னு பாருங்கள், இதை கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம சுற்றி உங்களுக்கு எத்தனை பிக்சல் வேணும்னு பார்த்து கொடுத்துங்க. இப்போது 20 இருக்குது. நம்ம வேணும்னா இது கொஞ்சம் பெரிய ஃபைல் அப்படின்றதுனால நான் 30 மாற்றிக்கிறேன். இல்லை 50 கூட வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 4 காலமாக பிரிஞ்சிருக்கு. ஸோ 4 காலம் வர மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன். அதனால் 4 கொடுத்துட்டேன். ஸோ ரோ வந்து நமக்கு 2 போதும் அப்படின்றதுனால 2 கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த 4 காலம்லேயும் என்னென்ன வரணும் அப்படின்றத கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 காலம்லேயும் என்னென்ன வரணும்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் ஒன்று வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு 2 இமேஜு, அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வைக்கலாம், என்ன அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 2 இமேஜ், அப்புறம் இந்த பக்கம் ஒரு இமேஜ். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டு நான் இப்போது இங்கே ஒரு இமேஜுக்காக ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸோ இதனுடைய கலர் வந்து அதே கலரில் இருக்குது, கொஞ்சம் டார்க் கலரில் கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து மறுபடியும் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வரைஞ்சிக்கிறோம். ஓகே. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். அதை மறுபடியும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் இப்படி தான் டிசைன் பண்ண போகிறேன். சும்மா ரஃப்பாக வந்து நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டோம். அடுத்து இந்த இடத்துல ஒரு 2 ரெக்டாங்கிள், மறுபடியும் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிள், அப்புறம் இங்கே ஒரு ரெக்டாங்கிள். வேணாம், 2 ஒரே மாதிரி இருக்கட்டும். அதனால் நான் இதை வந்து அப்படியே கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மூவ் பண்ணும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சோம்னா நமக்கு ஈவனாக வந்து மூவ் ஆகும். ஓகே. அடுத்து இந்த இடத்துல ஒரு இமேஜ் வைக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சர்க்கிளாக வச்சுக்கலாம். எலிப்ஸ் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சர்க்கிளாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம டிசைன் இப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ இது ஓகேவானா ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற இமேஜ் பாருங்கள், கொஞ்சம் வந்து இதுக்கேற்ற மாதிரி சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு கேப்பை வந்து குறைச்சிக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு வேணும்னா இங்கே ஒரு ரூலர் இருக்குல்ல, அந்த ரூலரை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம்னா நமக்கு இன்னொரு கைடு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 ரெக்டாங்கிளும் செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணி இந்த கைட் லைனோட மெர்ஜ் பண்ணிடுறோம். இப்போது மறுபடியும் இந்த 2 ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்து 2மே செலக்ட் பண்ணுறோம். ஸோ 2மே செலக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டை பிடிச்சி மறுபடியும் இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணால் 2மே செலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், 2மே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து ஸோ இந்த கார்னரில் பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டுக்கு வச்சுட்டோம். ஓகே. இப்போ கண்ட்ரோல் ஜி கொடுத்தோம்னா கரெக்டாக ஃபிட்டாக வந்து உட்காரும். அந்த இமேஜ் வந்து ஃபுல் இமேஜ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியும். ஓகே. ஸோ இவ்வளோ தான்
இந்த இடத்துல இப்போ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் இங்கே வரலாம். ஸோ இந்த ரெண்டு பாருங்கள், இது ரெண்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்? ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே வெறும் சர்க்கிளாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் அவுட்டர் லைன் மாதிரி வரட்டும். அதனால் கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். இன்னொரு லேயர் காப்பி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த எலிப்ஸ் செலக்ட் பண்ணுறோம், கண்ட்ரோல் ஜே கொடுக்குறோம், இன்னொன்று காப்பி ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். ஸோ பெருசு பண்ணதை எடுத்து வந்து கீழே வச்சிடுறேன். இப்போ இது கலர் மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக இருக்கும். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பாக இருக்குது, அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்குது, அதனால் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுறேன். இப்போது லேயரில் போயிடுறேன். லேயருக்கு மேலே இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ புது லேயர் செலக்ட் வந்துடுச்சு. இப்போது எடிட்டில் போயிட்டு ஃபில் கொடுத்து, நான் ஏற்கனவே கொஞ்சம் பேட்டர்ன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த டாட் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். ஓகேங்களா, கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் வந்து சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இது டாட்டட் லைன் வந்து பிளாக்கில் இருக்குது. எனக்கு பிளாக் வேணாம், கொஞ்சம் மைல்டாக வேணும். ஓகே, ஒயிட் கலரு. ஓகே, ஸோ இப்போ ஒப்பாசிட்டி மட்டும் ஒரு 50% வச்சுக்கிறேன். 50 கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபில்லும் வந்து 50 கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்லைன்னா ஓகே, மைல்டாக இருக்குது. உங்களுக்கு ஓகேனா 50 வச்சுக்கோங்க, இல்லை வேணான்னா கொஞ்சம் டார்க்காக வேணும்னாலும் 100 வச்சு வச்சுக்கோங்க. இதுதான் டிசைன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம தேவையான இமேஜஸ்லாம் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்காக நம்ம கொஞ்சம் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது, பர்த்டே கேக் ஒன்று இருக்குது, இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான். ஓகே, இந்த இடத்துல கேப்பாக இருக்குது, அந்த இடத்துல நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிடுறோம். கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். ஸோ இது ஈவனாக பெருசாகணும்னா ஆல்ட்டை பிடிச்சோம்னா எல்லா சைடும் ஈவனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஆல்ட்டை பிடிக்காமல் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்படியே போகுது. ஸோ ஆல்ட்டை பிடிச்சோம்னா ஈவனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு உள்ளே வந்து நம்ம ஒரு இமேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து இதுக்குள்ளே ஒரு இமேஜ், இங்கே ஒரு இமேஜ், இங்கே ஒரு இமேஜ். ஸோ இங்கே எல்லாமே வந்து இமேஜஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் பார்க்கலாம். இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே என்ன இமேஜ் வைக்கலாம்? சரி, நான் இதை வச்சுக்கிறேன். இந்த இமேஜை கொண்டு வந்து இந்த ரெக்டாங்கிள் இருக்கிற இடம் ஸோ இதை நான் வெளியே எடுத்துக்கிறேன், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள். ஸோ எங்கே இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேயர் வந்து ஹைலைட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இமேஜை கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி இப்போ இங்கே இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் காட்டுதுங்களா, அப்போனா இங்கே இருக்கிற வந்து ஒரு காப்பி இங்கே வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ விட்டுட்டு இந்த லேயரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல லேயருக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம இப்போ கொண்டு வந்த லேயருக்கு மேலே மவுஸை வச்சுக்கிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் மாதிரி காட்டும், ஆரோ மார்க் கீழே வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் கீழே இருக்கிற லேயரோட லிங்க் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு எந்த சைஸ்க்கு வேணும், எப்படி காட்ட போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம Ctrl T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்படி இருந்தால் போதும். ஓகே, ஒரு இமேஜ் முடிஞ்சுது. இப்போ இங்கே ரெண்டாவது இமேஜ், இந்த பாப்பா எடுத்துன்னு வந்து வைக்கலாமா? சரி, நல்லா பாருங்கள். நான் இமேஜ் கொண்டு வரதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு தான் போனேன். இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த இமேஜ் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த இமேஜை கொண்டு வந்து இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டுது. இப்போ தான் நான் விடுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு இமேஜ் லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுறோம், ஆல்ட்டை பிடிக்கிறோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணுறோம், இந்த இமேஜ் இதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. Ctrl T கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு இமேஜ் கொண்டு வரலாமா? இந்த பாப்பா வைக்கலாமா? கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே, ஆஹா, இது வந்து இங்கே இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை Ctrl T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஹைட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ அப்படியே கிளிப்பிங் மார்க்ஸ் கொடுத்தோன்னு வச்சிங்களேன், பின்னாடி இருக்க எல்லா இமேஜும் வந்து நமக்கு கிளிப்பிங் மார்க்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நமக்கு இந்த ஏரியா மட்டும்தான் வேணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் என்ன பண்ணுறோம், Ctrl T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற சர்க்கிளோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த இமேஜில் பாருங்கள், இந்த இமேஜில் இந்த ஒயிட் கலரை நான் ரிமூவ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நான் ரஃபாக வந்து ரிமூவ் பண்ணுறேன். இல்லைன்னா குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், Ctrl Alt I கொடுத்தோம்னா, சரி, Ctrl I கொடுத்தோம்னா இன்னும் செலக்ட் ஆகும். இல்லை டேரெக்டாக வேணும்னாலும் டெலீட் கொடுத்துக்கலாம். இல்லை நான் Ctrl Shift I கொடுத்து இந்த மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணோம்னா நமக்கு அது ஃபுல்லாக மாஸ்க் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா? சரி, நம்ம செலக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னா Ctrl Shift I. ஓகே, இப்போது நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சல, அந்த சர்க்கிளை கீழே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு சர்க்கிள் வந்து மேலே இருக்குது. இந்த சர்க்கிளை வந்து இந்த இமேஜுக்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா? இந்த சர்க்கிளுக்கு மேலேயே நம்ம கொண்டு வந்த இமேஜும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து மேலே போயிடணும். ஸோ இந்த இது வந்து மேலே போயிடணும். நம்ம இமேஜ் அதுக்கு கீழே இருக்கணும், அதுக்கு கீழே சர்க்கிள் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த இமேஜை கிளிக் பண்ணி இமேஜ் இருக்கிற இடத்துல நம்ம ஆல்ட்டை பிடிச்சி மாஸ்க் கொடுத்துட்டோம்னா கீழே போயிடும். ஓகே, இப்போ நம்ம இமேஜை வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl T கொடுத்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த 1 வந்து ஃபுல்லாக தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்.
அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் துண்டாக தெரியுது. இங்கே பிங்க் கலரும் இங்கே இந்த இடத்துல சாண்டல் கலரும் இருக்குது. இப்போ நம்ம இங்கே கீழே இருக்கிற எலிப்ஸ்க்கு வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த கலர் பேனல் ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கிற கலரை அப்படியே மேட்ச் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஓகே, அப்படியே வந்து நமக்கு இங்கே கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து கிளிப்பிங் லேயர் மாஸ்க் இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரஷ் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் டூல். ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் டூலில் கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்குங்க. ஸோ எப்படி குறைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், சைஸு, ஹார்ட்னஸ்ஸு. ஓகேவா? இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கலரோட மேட்ச் ஆகிடும். அப்போ முன்னாடி இங்கே வந்து பிளாக் கலரில் மாற்றிக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து எரேஸ் ஆகும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த கலரை வேணால் வந்து சாண்டல் கலர் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள். ஓகேவா? இல்லைனா ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு வெளியே இருந்து பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த கலர் மறுபடியும் சாண்டலுக்கு பிங்க்குக்கு மாற்றிக்கிறேன். இப்போ எங்கெங்கே வேணுமோ அங்கே லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம், ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து லிங்க் லேயர் கொடுத்துக்குங்க. இப்போ கண்ட்ரோல் T கொடுத்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் லைட்டாக இந்த இந்த கார்னரில் வந்து நமக்கு அந்த கட் பண்ண இடம் தெரிஞ்சுது, அதனால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது முடிஞ்சது. அடுத்து இந்த இடத்துல என்ன இமேஜ் வைக்கலாம் பாருங்கள். இப்போதைக்கு நான் இதே இமேஜ் கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். கண்ட்ரோல் T. இப்போ லேயருக்கு போயிட்டு ஸோ ஆல்ட்டு பிடிச்சி மாஸ்க். ஓகே, அடுத்து இந்த இடத்துல ஒரு இமேஜ் வைக்க போகிறேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்து வந்து இங்கே வச்சுக்கிறேன். லேயர், ஆல்ட்டு பிடிச்சி மாஸ்க். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 2 இமேஜ் வேணும். இமேஜ் இருக்கான்னு பார்க்குறேன். இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நான் இது செலக்ட் பண்ணுறேன். மேலே இருக்க இந்த இமேஜை கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க் கொடுத்து பார்க்குறேன் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு. ஓகே, ஆகுது. மறுபடியும் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த லேயரை மறுபடியும் கண்ட்ரோல் J கொடுத்து இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி இந்த காப்பி பண்ண லேயரை மேலே கொண்டு போய் வச்சிடுறேன். ஓகேவா? இப்போ நமக்கு 2 லேயர் இருக்குது, 2 ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேவா? இப்போ மேலே இருக்கிறத இந்த ரெக்டாங்கிள் கூட மாஸ்க் பண்ணிடுறேன். இதை வந்து இந்த ரெக்டாங்கிள் கூட மாஸ்க் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ஒரே இமேஜ் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கேப்பை வேணாம் அப்படின்னா ரெக்டாங்கிள் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது மேலே இருக்க ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரே இமேஜாக வந்துடும். ஆக்சுவலாக ஒரே இமேஜாக வேணாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எங்கிட்ட இமேஜ் வேறு ஃபோட்டோ இல்லைன்றதுனால நான் இந்த மாதிரி வச்சேன். நீங்கள் ரெண்டு இமேஜாக வச்சுக்கலாம். இல்லை நமக்கு ஒரே இமேஜாக தான் வேணும் அப்படின்னா நம்ம ஒரே ரெக்டாங்கிளாக செலக்ட் பண்ணியிருக்கலாம்.
ஓகேங்களா? இங்கே ஒரே ரெக்டாங்கிளாக செலக்ட் பண்ணி 2 இமேஜாக வச்சுருக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது சுற்றி கொஞ்சம் பார்டர் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் ஏற்கனவே வந்து ஒரு மிக்கி மவுஸ் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எடுத்து வந்து வைக்க போகிறேன். வேணாம், இது நல்லா இல்லை. இன்னொரு மிக்கி மவுஸ் இருந்தது. இந்த மிக்கி மவுஸ் கொண்டு வந்து இங்கே வச்சிடுறேன். Ctrl T கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஒயிட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், நம்ம எரேஸ் டூல் போய்க்கலாம். எரேஸ் டூல். ஸோ இந்த எரேஸ் டூலில் கிளிக் பண்ண ரொம்ப நேரம் கிளிக் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். இப்போ மேஜிக் எரேஸ் டூல் எடுத்துக்கிட்டு இது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இருக்க எல்லாமே போயிடும். இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதையும் கிளிக் பண்ணிடுறேன், இதையும் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்கள் கேக் வைக்கலான்னு பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கேக் எடுத்து வந்து வச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இங்கே நமக்கு இந்த பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் கலர் இருக்குது. அந்த ஒயிட் கலர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து லீனியர் பர்ன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஒயிட் கலர் ரிமூவ் ஆகிடும். இது கொஞ்சம் மேலே இருந்தால் நல்லா இருக்குமோ? ஓகே, மேலே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கலரை வந்து கொஞ்சம் இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ரெக்டாங்கிள்ஸ்க்கு வந்து பார்டர் கொடுக்கலாம். ஸோ இங்கே இது செலக்ட் பண்ணிவிட்டு எஃப்எக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ கலர் வந்து நம்ம இதில் இருக்கிற கலரே செலக்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். நான் இந்த டார்க் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பொசிஷனில் நம்ம இன்சைடு கொடுத்துட்டு 12 இருக்குது. ஓகே, 12 இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ இது அப்படியே இங்கே இருக்கிற இந்த மேலே ரெக்டாங்கிளுக்கும் காப்பி பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து விட்டுருங்க. ஸோ 2 இடத்துக்கும் நமக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் கிடச்சிடும். ஓகே, இதே பார்டர்ஸ் நம்ம எல்லாத்தையும் எதுவுமே வச்சுட்டு அப்புறம் கலர் மாற்றிக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இதுக்கு வேணும்னா ஆல்ட்டை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே விட்டுடலாம். இந்த எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து காப்பி ஆகிடும், லேயரே வந்து காப்பி ஆகிடும். அடுத்து மறுபடியும் ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து விடுறோம். மறுபடியும் ஆல்ட்டை பிடிக்கிறோம், எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுறோம், மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ரெக்டாங்கிளில் விடுறோம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 ரெக்டாங்கிளுக்கும் பார்டர் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற ஸ்ட்ரோக்கு செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? ஸோ இந்த க்ரீன் கலர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரோக் கொடுத்து இந்த கலர் பேனலில் ஸோ நான் இதுக்கும் இதே கலர் கொடுத்துறேன், ஏன்னா பக்கத்தில் இருக்குது. ஓகே கொடுத்துட்டு ஓகே பக்கத்தில் இருக்குது. சரி, ஒரே கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க, அதனால் அப்படி கொடுத்துக்கிட்டேன்.
இதுக்கும் வந்து க்ரீன் கொடுக்கலாமா இல்லை வேறு எதுனா கொடுக்கலாமா? இதுக்கு நான் கொஞ்சம் பிங்க் கலர் கொடுத்து பார்க்குறேன். இந்த பாப்பாவோட ஷேடில் ஓகே. இதுக்கு வேணும்னா ஒரு 20 ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான் நம்ம டிசைன். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இமேஜ் வேணான்னா இந்த ஹாப்பி பர்த்டே வேணான்னா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஸோ அப்படியே நமக்கு ரஃப்பாக எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ லேயரில் போயிட்டு இங்கே கீழே மாஸ்க் இருக்குது பாருங்கள். மாஸ்க் கொடுத்தீங்கன்னா சாரி, ஆக்சுவலாக இந்த லேயர் செலக்டில் இருக்கணும். இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் எங்கே இருக்குது? இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ மாஸ்க் கொடுங்க. ஸோ மாஸ்க் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இது வந்து கொஞ்சம் மேலே எடுத்து வந்துடலாம். இந்த டாட்டட் லைனுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு வேணும்னா இங்கே நம்ம ஹாப்பி பர்த்டே நம்மளே வந்து ஃபாண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்க ஃபாண்ட்டில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணுற பாருங்க. ஹாப்பி பர்த்டே. ஸோ இப்போ டெக்ஸ்ட் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே. ஃபாண்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபாண்ட்டாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. ஓகே, இதுக்கு வேணால் நம்ம கிரேடியன்ட் ஓவர்லே கொடுக்கலாம். ஸோ கலரில் கொஞ்சம் கிரேடியன்ட் ஓவர்லே கொடுத்து அவுட்டர் க்ளோவில் இது கொடுத்துக்கிறேன். ஸோ அவுட்டர் க்ளோ வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஒயிட் கலர் செட் ஆகலை. ப்ளூ. இல்லை, இது டார்க். ஸோ ஹாப்பி பர்த்டே. ஸோ அந்த பாப்பா பேர் இருந்தால் பாப்பா பேர் போட்டு எத்தனாவது பர்த்டே அப்படின்னு போட்டு, ஸோ இதோட போதுமானா இன்னும் கொஞ்சம் நான் இந்த எஃபெக்ட்ஸை மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ராப் ஷேடோவில் கொஞ்சம் லைட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸ்ப்ரெட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து சேவ் பண்ணிக்கங்க. நான் பர்த்டே ஆல்பம் அப்படின்னு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து இது இமேஜாக வேணும் அப்படின்னா ஃபைலில் சேவ் அஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் அஸ் வரும். ஸோ ஃபைல் சேவ் அஸ். ஸோ இப்போ இதில் இங்கே இந்த இது செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ஜேபிஇஜின்னு இருக்குது பாருங்கள். இது கொடுத்துட்டு ஓகே சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும்.
இப்போ இதில் வந்து எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு கேட்குது. மேக்ஸிமம் 12 வச்சுக்கோங்க. ஸோ 12 தான் மேக்ஸிமம் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.